வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சோலை மசாலா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுட்டு நல்லா உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், கொண்டக்கடலை வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கம் வந்து கடாயில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் ரொம்ப சுடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீரகம் போட்டுருவோம். இப்போது இஞ்சி ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 2 பல்லு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது மாதிரி வெங்காயம் வந்து நல்லா எப்பயும் போல் கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கியிருக்கா, தெரியுதா உங்களுக்கு? இப்போது 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு. அப்புறம் மஞ்சள் பொடி. தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கட்டும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுதா, இன்னும் நல்லா வதங்கணும். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் காரம் எல்லாம் சேர்த்துடலாம். வரமிளகா பொடி, தனியா பொடி, காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் வந்து வரமிளகா பொடி சேர்த்துருக்கேன், 2 டீஸ்பூன் தனியா பொடி. இப்போ இதில் வந்து சோலை மசாலா வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் கரம் மசாலா அது கொஞ்சம் சேர்க்கலாம். நம்ம வந்து எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம். அதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வதங்கட்டும். இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்க்க போகிறோம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கியிருப்பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம், வேக வச்ச கொண்டக்கடலையை. வேக வச்ச கொண்டக்கடலை ஒரு பிடி வந்து நம்ம அரைச்சிருக்கோம், சேர்ந்தாப்பில் வரத்துக்காக. அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துட்டோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். முந்திரி பருப்பு ஒரு 15 முந்திரி பருப்பு ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். முந்திரி பருப்பு அரைச்சாச்சு, அதை சேர்த்துடலாம். அரைச்சி விழுதியை சேர்த்து நல்ல ஒரு கொதி வரட்டும். முந்திரி பருப்பு விழுது சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்தாச்சு. மேலாக கசூரி மேத்தி போட்டுடலாம். காஞ்ச வெந்தய கீரை இலை. இதில் ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். காஞ்ச வெந்தய கீரை இலை. நம்மளுடைய சோலை மசாலா ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மேலாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபுல்லாகவே இந்த சோலை மசாலா வெண்ணெயில் தான் பண்ணோம். ரொம்ப ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஜீரா ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை வெறும் பாஸ்மதி அரிசி இருக்குது அப்படின்னா அதில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாதாரண சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பூரிக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து இதுக்கு பண்ண போகிறது வந்து வெறும் ஜீரா ரைஸ். ஜஸ்ட்டு அரிசி சாதம் வடித்து ரெடியாக வச்சாச்சு. எப்பயும் போல் நம்ம ஜீரகத்தை தாளித்து ஒரு ஜீரா ரைஸ் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இதுக்கு அவ்வளோதான், நம்மளுடைய சோலை மசாலா ரெடி. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜீரா ரைஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். சீரகம், பட்டை, கிராம்பு, அப்புறம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, வெங்காயமும் சேர்த்துடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோதான். நம்ம சிம்பிள் ஜீரா ரைஸ் தான் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஆல்ரெடி சாதம் ஒரு தடவை வடித்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு. உப்பெல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டுடலாம், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு மிக்சிங், அவ்வளோதான். நம்மளுடைய ஜீரா ரைஸ் வந்து ரெடி. ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. ஜீரா ரைஸ், அப்புறம் வந்து சென்னா மசாலா. நம்ம வந்து வெண்ணெய் மட்டுமே போட்டு பண்ணியிருக்கோம். நல்லா ரிச்சாக க்ரீமியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த ஜீரா ரைஸோடு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து சோலை மசாலா ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.